எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். ஏய் ஆ? எதுக்கு சிரிக்கிற? என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே, நான் அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ம்? ம்? எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நான் கேட்காமயே நீயா வந்து ஹெல்ப் பண்றனா அப்ப அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா பாஸ், நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்ததே உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால தான். அதான பார்த்தேன். பாம்பு என்னடா பாயாசம் கொண்டு வருதுன்னு. என்ன விஷயம் சொல்லி தொலை. அத நான் அப்புறமா சொல்றேன் பாஸ், முதல்ல நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேன், நீ சொல்லு. பாஸ், நீங்க நின்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது பாஸ். உட்காருங்க பாஸ். பாஸ், என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பாஸ், அவங்க ஒரு எம்ப்ளாயி, அவங்க தான் மரியாதை கொடுக்குறாங்களா, அதை ஏத்துக்கிட்டு உட்காருங்க பாஸ். ஒருத்தன் நான் இப்படி பண்ணிட்டேன். ச்சே. சொல்லு, சொல்லி தொலை. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அந்த பொண்ணுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஹாய் நாமிச்சா. பாஸ் அனுப்புங்க, நான் சொல்றேன். ம், சரி அனுப்புறேன். ம். வாட் அ சர்ப்ரைஸ்னு அனுப்பியிருக்காளா பாருங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அனுப்புனதே நான் தானே. பாஸ், இது என்ன பெரிய கம்ப சுத்துறோம்? அந்த பொண்ணு அடுத்து என்ன மெசேஜ் அனுப்புவான்னு கூட எனக்கு தெரியும். ஏதோ ஃப்ளூக்ல சொல்லிட்ட. எல்லா டைம்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். வேணும்னா நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அவ என்ன ரிப்ளை பண்ணுவான்னு நான் சொல்றேன். பார்க்கலாம். ம், நீங்க என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்கன்னு தெரிஞ்சாதானே என்ன ரிப்ளை பண்ணுவான்னு சொல்ல முடியும். எதுக்கு என்னை டார்ச்சர் பண்றேன்னு அனுப்ப போறேன். ம், ரிப்ளை வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லட்டுமா என்ன பதில் வரும்னு? என்ன வரும்? இது லவ், டார்ச்சர் இல்ல. எக்ஸாக்ட்லி அதே மெசேஜ் தான் வந்திருக்கு. ஆ, பாஸ், உண்மையாவா சொல்றீங்க? ஆமாயா. ஓ காட், இந்த அதிசயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த அற்புதத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? மேடம், சாச்சா, நீங்க மேடம் இல்ல, மாதாஜி. மாதாஜி, நடக்கிறத அப்படியே சொல்றீங்களா மாதாஜி? எப்படி மாதாஜி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? சொல்லுங்க மாதாஜி. எல்லாம் டெக்னிக் மகனே. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. டேய். ஏய், சீ. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பார், அவ வேவ்லென்த்துக்கும் உன் வேவ்லென்த்தும் எங்கேயோ சிங்க் ஆகுது. அதனால அவ செய்ய போறத அப்படியே நீ முன்னாடி சொல்ற. எனக்கு தேவை அவளை எப்படியாவது பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சிம்பிள் மேட்டர் பாஸ். அவளை சந்திக்கணும்னு மெசேஜ் அனுப்புங்க. I want to meet you. என்ன அனுப்பியிருக்க போறா? எப்ப சந்திக்கலாம், எந்த இடம்னு கேட்டிருப்பா. எந்த இடம்னு மட்டும் கேட்கல. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேவா, ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கா. ஓ சூப்பர். அப்போ நாளைக்கு கண்டிப்பா அவளை ஈஸியா பிடிச்சிடலாம் பாஸ். எப்படி? அது இப்பவே சொல்லிட்டா எப்படி பாஸ்? நாளைக்கு அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் மட்டும் பாருங்க. ஓகே பாஸ்? தேங்க்யூ மாதாஜி. பாஸ், பாத்தீங்களா, மாதாஜியோட மகிமையே மகிமை தான். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? நாளைக்கு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்யா.
போய் அந்த ராம்கோ சிஸ்டம் ஃபைல் எடுத்துட்டு வா. பாஸ் திடீர்னு ஆபீஸ் வேலை சொன்னா எனக்கு வராது பாஸ். யோ போய் ஃபைல் எடுத்துட்டு வாயா. பாஸ் அந்த ஃபைல் பச்சையா கிரீனா பாஸ்? சாஃப்ரான் கலர் ஃபைல் போ. ஐயோ பாஸ், பாஸ் சஃப்ரான் கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பாஸ். யோ போயா. காரியம் ஆகுற வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது, காரியம் முடிஞ்சா திட்ட வேண்டியது. உனக்கு அவ்வளோ கண்டுபிடிக்கிறேன். அடியே அழகே ஏன் அழகே அடியே ம்மா! என் மீனு குட்டி உனக்காக gift ஒன்று வாங்கி வந்தேன்டி. அடியே அழகே ஏன் அழகே அழகே. சுந்தர், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அது என்ன கையில? இது நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லைம்மா, அதான் மீனாட்சிக்கு ஒரு சின்னதாக gift வாங்கினேன். ம். உனக்கு வேலண்டைன்ஸ் டே ஞாபகம் இருக்கும், மீனாட்சிக்கு ஒரு நாள் முன்னாடி gift வாங்கணும்னு ஞாபகம் இருக்கும். ஆனா அம்மா சொன்னது மட்டும் ஞாபகமே இருக்கிறது இல்லல்ல? மா என்னம்மா சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ போ. ஆனா நான் சொன்னதை மறந்தா நஷ்டம் உனக்குதான், எனக்கு இல்ல. மா எதை பத்திமா சொல்ற? ஓ, மறந்தே போயிட்டியா? அப்ப அதை ஞாபகப்படுத்தி மட்டும் என்ன பிரயோஜனம்? உனக்கு ஏன் வருத்தமும் பெருசு இல்ல, உங்க அண்ணன் வாழ்க்கையும் பெருசு இல்ல. மா மா சிவா கல்யாணத்தை பத்தி என்னம்மா சொல்ற? பரவாயில்லையே, உனக்கு இதெல்லாம் கூட ஞாபகத்துல இருக்கே. உனக்கு தான் உன் வாழ்க்கைய பத்தி எந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. நீ உன் லைஃப பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பா, அதென்ன நீ விரும்புறது? மா அப்படிலாம் இல்லம்மா, நான் எப்படியாச்சும் சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடுறேம்மா. இந்நேரம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கணும். அப்படி நீ செஞ்சிருந்தா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். நீ என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்க? நாள் ஆக ஆக எல்லாம் பழசாயிடும், எல்லாத்தையும் மறந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு. நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சுந்தர். ஜோசியர் புடிச்சு கொடுத்த 3 நாள்ல ஒரு நாள் நாளையோட முடிய போகுது. அதுக்கப்புறம் இருக்கிறது 2 முகூர்த்த நாள் தான். ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை, பண்ணிட்டேன். மா அது வந்து சுந்தர், இது வரைக்கும் நான் கொடுத்த வாக்க மீறினது கிடையாது. அதே சமயம் எனக்கு கொடுத்த வாக்க மீறி என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? ஓ, அப்ப சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? ஓகே, பை. ஹலோ, சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நான் சொன்னேன். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். சரி, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, அது தெரியுமா? தெரியுமே. மீனுக்குட்டி, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? மீனுக்குட்டி, வேலண்டைன்ஸ் டே நைட்டு 12 மணில இருந்து ஆரம்பிக்குது. இப்ப மணி 10. ஆமா, இன்னும் 2 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன இப்ப? 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருன்னு சொல்றேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொல்றேன். நைட்டு 12 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வர போறேன்னு சொல்றேன். அடி வாங்குவீங்கன்னு இப்ப நான் சொல்றேன். ஆஹா, அப்படியாச்சும் உன் கையை என் கன்னத்துல படட்டும்னு சொல்றேன். உங்களுக்கு காதல் பித்து பிடிச்சு ஆட்டுதுன்னு சொல்றேன். சரி, நைட்டு 12 மணிக்கு வரேன். இந்த வீட்டுக்குள்ள வர வேலையெல்லாம் வேண்டாம். நான் ஒன்றும் உன் வீட்டுக்குள்ளெல்லாம் வர போறது இல்லையே. வேலண்டைன்ஸ் டே ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு புனிதமான ஒரு நாள்ல ஒரு காதலன் ஒரு காதலி முகத்தை பார்க்கறது தானே நீதி. அப்படியே நீ வெளியே வந்து நின்னா உனக்கு நான் விஷ் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த விஷயம் நீங்க இப்பவே சொல்லிடுங்களேன். மீனு, ஏன் அப்படி பயப்படுற? அந்த நிலா பேக் டிராப்ல மொட்டை மாடியில வந்து ஒரு லுக் விட்டா மட்டும் போதும், அப்படியே ஃபீல் பண்ணிட்டு மாமா போயிடுறேன். இப்ப இது தேவையா? ஏன், உனக்கு இந்த 80s பேக் டிராப் பிடிக்கலையா, இல்ல நான் வரதே உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா இப்ப வேண்டாம். ஏ மீனுக்குட்டி, வர வர நல்லா பேச கத்துக்கிட்டல.
உனக்கும் இருக்குல்ல. அப்ப மாமா உன்னை 12 o'clock வந்து பார்க்குறேன். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஷோ. என்ன சொன்னாரு சுந்தரு? சக்தி, அவருக்கு பைத்தியம் முத்திருச்சு சக்தி. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேல. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில நான் போய் நிக்கணுமா? அவர் அந்த டைம்ல என்ன கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? அக்கா, இந்த மாதிரி த்ரில்லா செய்யலனா லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆ? நைட் 12 மணிக்கு தானே, ம். நான் உன் கூட வரேன். ஆ? ம். அக்கா, மேல வந்தாச்சு. இப்ப என்ன விஷயம் சொல்லு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சும்மா இரு. ஏய், உனக்கு தெரியாம இருக்காது. என்ன விஷயம் சொல்லு 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 சொல்லு. அதுவும் வேலண்டைன்ஸ் டே வேற. என்ன விஷயம் சொல்லு 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 சொல்லு. சும்மா இரு, எனக்கே தெரியாது. வர சொன்னாரு, வந்துட்டேன். அக்கா, உன் ஆளு ஏற்கனவே ஏடாகுடம் பிடிச்சவரு. ஏய், அடி வாங்குவ. சரி சரி சரி, ஏதோ விஷயம் இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு. ஐயோ சக்தி, எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. என்ன நடக்க போகுதுனே தெரியல. பார்க்கலாமே ப்ளீஸ். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். சுந்தர் என்ன பண்ணுவாரு? அக்கா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஒரு ஃபோன் பண்ணி தான் பாரு. போனா? ஆமா, நீ போனே பேசாத மாதிரி ரொம்ப சீன் போடுற. நீ முதல்ல அவருக்கு ஃபோன் போடு. மணி 12 ஆகுது. இன்னுமா நீங்க வரல? இல்ல, இன்னும் 15 seconds இருக்கு. Your countdown starts. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன தெரியல. ஐ லவ் மீனு குட்டி. ஹாய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மீனு குட்டி. எப்பா போதும்டா சாமி. ஐ லவ் யூ. தேங்க் யூ. ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ இதெல்லாம் தேவையான்னு கேட்ட மாதிரி இருந்தது. பொண்ணுங்க வேண்டான்னு தான் சொல்லுவோம். பசங்க தான் அதுக்கு கம்பல் பண்ணணும். அக்கா, போன் கொடு. ஹாய் சுந்தர். ஹாய். செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. நீ யாராவது லவ் பண்ணா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் உனக்கும் கிடைக்கும்ல? ஐயோ, போதும்பா போதும். உங்க லவ் ஸ்டோரி பார்த்தே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸ்க்காக மத்த நாளெல்லாம் மாட்டிக்கிட்டு என்னால முழிக்க முடியாதுப்பா. அக்கா, இதுக்கு மேல நீயே கண்டினியூ பண்ணு. சொல்லுங்க. சிவாக்கு லவ்னா என்னன்னு தெரிய வைக்கணும்ல. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்றதே மறந்துட்டேன். அவருக்கு கூட ஏதாவது த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே. என்ன செய்யலாம்?
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க் யூ. வெல்கம். நினைச்சேன் எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும்ன்றதுக்காக இவ்ளோ சீப்பாவா வாங்கிட்டு வந்து தருவீங்க. என்ன சொல்ல இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, விடியறதுக்குள்ள உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி தரேன். சொல்லு 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 சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஆசைப்பட்டதான் என் கண்ணு முன்னாடியே இருக்கே. எது? இந்த சாக்லேட்டா? என் முத்த குட்டி, என் கார்த்தி. என்ன குட்டி? முத்த குட்டி. ஒரு முத்தமும் தராம முத்த குட்டினா எப்படி? மண்டு மண்டு. அத நான் தான் கொடுக்கணும்னு இல்ல, நீங்க கூட கொடுக்கலாம்ல. ஓ ஓ, நீ அப்படி வரியா? ஒரு 2 நிமிஷம் இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா, 2 புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றா. ஓகேவா? யாரா இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா? சக்தி, இவ எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றா? ஒரு நிமிஷம் செல்லம். சொல்லு. சாரிண்ணே, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி 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 சாரி. ஆமா ஆமா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாமே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேண்ணே. இத ஏமா என்கிட்ட சொல்ற? சாரிண்ணே. எனிஹா, தேங்க்ஸ், பை. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன? அன்னைக்கிட்ட ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? விஷ் தானே, அதை நானே சொல்லிக்கிறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா? அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணணும். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. இப்போ என்ன கப்பலா முழுக போகுது? அண்ணா மீனாட்சி சுந்தர் கல்யாணத்துக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்ண்ணே. புரியலையே. அண்ணா வீட்ல பலூன் இருக்கானே. நான் என்ன பலூன் வியாபாரமா பண்றேன்? அண்ணா கோபப்படாதண்ணே, ப்ளீஸ்ண்ணே, அர்ஜென்ட்டா வேணும்ண்ணே. நாளைக்கு தரேனே. ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, இப்பவே வேணும்ண்ணே. உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல அதை சொல்லு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட பலூன் இல்லையே. அதனால இப்போ உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாதே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, இப்போ உடனே கிளம்பி சிவா வீட்டு வாசலுக்கு போனேன். அங்க போயிட்டு நீ எனக்கு கால் பண்ணு. போய் தொலைறேன். அண்ணே டல்லா சொல்லாதீங்கண்ணே, பிரைட்டா சொல்லுங்கண்ணே. போய் தொலைறேன். தேங்க் யூ டார்லிங். ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் வந்துருங்க டார்லிங். 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல வந்துடுற, சரியா? சரி. டார்லிங், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓ சிவா!